நம்மளை தவிர வேறு யாரையும் பிடிக்கிற விட மாட்டார். அதுவே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. காளைகள் வந்து இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க? ஆனால் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்கண்ணா. சரிங்க. எல்லா காளைகளுக்குமே ஒரே மாதிரி தான்? எல்லா காளைக்கும் 5 காளைக்கு ஒரே இதாங்கண்ணா, 1000 ரூபா தாங்கண்ணா. எருமைக்கு இனச்சேர்க்கைக்கு 2000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்கண்ணா. சரிங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க கொஞ்சம் நல்லா எருமை சைஸ் இருக்கிற எருமையாக கொண்டு வந்தீங்கன்னா இனச்சேர்க்கைக்கு ஈஸியாக இருக்குங்கண்ணா. கொஞ்சம் ரொம்ப சின்ன எருமை நாட்டு எருமைக்கெல்லாம் விட முடியாதுங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்மளுக்கு நாட்டு மாடு ஒரு 40 மாடு இருக்குதுங்கண்ணா. நாட்டு மாடு மட்டும் 40? ஆமாங்க. சரிங்க. 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபாய்க்குள்ளே வாங்கியிருக்கேங்கண்ணா. அதுக்கு மேலே வாங்கினது இல்லைங்க. ஆனால் இப்போ இந்த நாட்டு மாடுகள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பால் விற்பனை இல்லை, நீங்கள் மாடுகளும் வாங்கி வைக்கிறதும் கிடையாது, இருக்கிற மாடு அப்படியே தான் நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. இந்த மாடுகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதத்தில் லாபம் கிடைக்குதுங்கண்ணா? ஆனால் மாடுகள் மூலம்னா நீங்கள் எந்த விதத்தில் லாபம் கிடைக்காதுங்கண்ணா. ஆனால் நம்ம பண்ணையில் தீவனம் குரங்காட்டுக்குள்ள முடுக்கி விட்டுருவாங்கண்ணா. பொழுதுக்கு மேய்ஞ்சிட்டு வரீங்க, பொழுதோடு வந்தால் வைக்கப்புல்லு சீனி கிராஸ் போட்டிருக்கேங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம பேர், நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது, நம்ம தோட்டம் எங்கே இருக்குங்கண்ணா? அண்ணா என் பேர் அருண்குமாருங்கண்ணா. நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் கனதிபாளையம் கிராமங்கண்ணா. அதுதான் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்கண்ணா. நம்ம எத்தனை வருஷமாக அந்த நாட்டு மாடுகளும் இந்த ப்ரீடிங்கான காளைகள் வச்சுருக்கோம்? சின்ன வயசுலேருந்து நாட்டு மாட்டு மேலே ஆர்வம் தாங்கண்ணா. எங்கள் தாத்தா காலத்தில் வச்சுருந்தாங்க, அப்பா காலத்தில் மாடுகள் வச்சுருக்கலிங்கண்ணா. இப்போ நம்ம காலத்தில் கொஞ்சம் வச்சுருக்கலான்ட்டு ஒரு 5 வருஷமாக வளர்த்திட்டு இருக்குங்கண்ணா. இப்போ நம்ம எத்தனை நாட்டு மாடுகள் வச்சுருக்கோங்கண்ணா? நம்மளுக்கு நாட்டு மாடு ஒரு 40 மாடு இருக்குதுங்கண்ணா. நாட்டு மாடு மட்டும் 40? ஆமாங்க. சரிங்க. இப்போ நம்ம காளைகள் பார்த்தோன்னா எத்தனை வச்சுருக்கோங்கண்ணா? ஆனால் காளைகள் 5 காளைகள் இருக்குதுங்கண்ணா. 5 காளைகளுமே நம்ம சொந்த யூஸுக்குங்களா இல்லை இப்போ எல்லாத்துக்கும் வெளியில் ப்ரீடிங்? சொந்த யூஸுக்காக தான் இத்தனை நாளாக வச்சுருந்தேங்கண்ணா. இப்போ வெளியில் இனச்சேர்க்கை செய்யலாங்கிறக்காக தான் இப்போ விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நம்ம அதிகமாக காளைகள் வர்ற வாய்ப்பு இருக்காங்கண்ணா இல்லை இப்போ கம்மியாக தான் வருதுங்களா? ஆனால் மாடுகள் கன்றுகள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்கண்ணா, அதனால கம்மியாக தான் வருதுங்கண்ணா. மாடுகள் பெருசாக வர்றது இல்லைங்கண்ணா முன்னாடி மாதிரி எல்லாம். சரி. வந்த மாடுகளுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறேங்கண்ணா. இப்போ நீங்கள் காங்கேயம் மட்டும் வச்சுருக்க காரணம் என்னங்கண்ணா? நான் காங்கேயம் இனம் மட்டும்தான் வச்சிருக்கிற காரணம்னால எல்லா இனம் வச்சிருக்கேங்கண்ணா. ஆனால் காங்கேயத்து மேலே கொஞ்சம் பிரியங்கிறதுனால அதிகமாக வச்சிருக்கேங்கண்ணா. அப்போ நம்ம ஏரியாவில் காங்கேயம் இனம் தாங்கண்ணா. சரிங்க. இப்போ நீங்கள் என்ன கும்பலச்சேரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்க போயிடுதுங்க, புலிக்குளம் எல்லாம் மதுரை சைடு போயிடுதுங்க. நம்ம ஏரியாவில் காங்கேயம் இருக்கிறனால காங்கேயத்து மேலே பிரியங்கண்ணா. சரி சரி சரிங்க. இப்போ இந்த பண்ணையை உருவாக்குறதுக்கு முக்கியமான நோக்கம் என்னங்கண்ணா? நம்ம இந்த மாதிரி நாட்டு மாடுகள் வளர்த்துருக்கான நோக்கம்னு கேட்டிங்கன்னா விவசாயத்து மேலே இருக்கிற ஒரு ஆர்வமும் காங்கேயம் மாட்டு மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் தாங்கண்ணா. இது நோக்கங்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாதுங்கண்ணா. பட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வச்சிருப்பாங்க. சரிங்க. இப்போ இந்த மாடுகளை வந்து நம்ம எதனால் நம்ம வச்சிருக்கிறோம்னா, இந்த மாடுகள் தவிர மற்ற மாடுகள் வச்சிருக்கிறதுனால என்ன ஒரு நமக்கு செட் ஆகலாம்? இது எல்லாம் வழக்கமாக கேட்கறதானுங்கண்ணா. காங்கேய மாடுகள் வந்து எப்பவுமே வந்து பால் நல்லா இருக்குங்க. நமக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாங்க. ஏன்னா காங்கேய மாடு இப்போ நிறைய அழிஞ்சிருச்சுங்க. காங்கேய மாடு பால் நல்லா இருக்கு, குழந்தைய எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. முன்னாடி எல்லாம் உழவுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் டிராக்டர் வந்ததுக்கப்புறம் யாரும் உழவு ஓட்டுறது இல்லைங்க. அதனால இப்போ வரைக்கும் பால் தேவைக்கு மட்டும்தான் காங்கேய மாடுகள் வச்சிருக்காங்க. அதுவுமே இப்போ நாளாக குறைஞ்சிக்கிட்டு தான் வருதுங்கண்ணா. சரிங்க. இப்போ நம்ம காங்கேய மாடுகளை பொறுத்த அளவுக்கு குறைந்த தீவனங்கள் இருந்தாவே போதும், வெயில் காலங்கள்லையும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பண்ணையில் எந்த மாதிரி வெயில் காலக்கு மெயின்டைன் பண்றோம், தீவனங்கள் எந்த மாதிரி கொடுக்குறோங்கண்ணா? ஆனால் நம்ம பண்ணையில் தீவனம் குரங்காட்டுக்குள்ள முடுக்கி விட்டுருவாங்கண்ணா. பொழுதுக்கு மேய்ஞ்சிட்டு வரீங்க, பொழுதோடு வந்தால் வைக்கப்புல்லு சீனி கிராஸ் போட்டிருக்கேங்கண்ணா. பொழுதோட ஆனால் ஒரு டயர் கூட அரைச்சி வச்சிருவாங்கண்ணா. சரிங்க. வெயில் காலம்ங்கிறது கிடையாதுங்கண்ணா. நாட்டு மாட்டை பொறுத்தவரையில் எந்த காலத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்குதுங்கண்ணா. வெயிலுங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் வெயில் மழை எதாக இருந்தாலும் சமாளிக்குங்க. செட்டு போட்டு நாட்டு மாடு வச்சிருக்கணுங்க அவசியம் கிடையாதுங்க. நாட்டு மாட்டில் மற்ற மாடுகளை விட நாட்டு மாடுகளை நீங்கள் செட்டு போட்டு செட்டுக்குள்ளே தான் கட்டி வச்சிருக்கணுங்கிறது கிடையாதுங்க. ஆக்சுவலாக அப்படி வச்சிருக்கிறத விட இப்படி காட்டுக்குள்ள விட்டு வச்சிருந்தீங்கன்னா தான் மாடுகள் நல்லா இருக்கும். ஓடி ஆடி காட்டுக்குள்ள சுத்திட்டு நடந்து வந்தாதான் மாடுகளுக்கு உண்டான இதே நல்லா இருக்கும். சரி. இப்போ நம்ம பழைய ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேய மாடுகள் மெயினாக வந்து உழவுக்கோ அந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. வண்டி மாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பெருசாக எதுவும் பயன்படுத்தல, டிராக்டர் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் 30-40 மாடு வச்சிருக்கிறப்ப இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துறீங்க? பாலுக்காக தான் பயன்படுத்துறீங்களா? என்ன பர்பஸ்? இது நாங்கள் 40 மாடுமே எங்களோட சொந்த யூஸுக்காக தான் பயன்படுத்துறேங்கண்ணா. நாங்கள் பாலுக்காகன்னு கிடையாதுங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆர்வத்தினால நாங்கள் வச்சிருக்கேன். நல்ல மாடுகளை காப்பாற்றி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வச்சிருப்போங்கிறக்காக வச்சிருக்கேன். இந்த மாடு எதுவுமே விற்பனைக்கு கிடையாதுங்கண்ணா. நீங்க வீடியோ போடுறாங்க பார்த்துட்டு விற்பனைக்குன்னு கேட்டுற போறாங்க. விற்பனைக்கெல்லாம் இந்த மாடு கிடையாது. இது எல்லாமே எங்க சொந்த யூஸுக்கு. காளைகளும் சரி இனச்சேர்க்கைக்கு மட்டும்தானுங்கண்ணா. விற்பனைக்கு எதுவும் கிடையாதுங்கண்ணா. நம்ம வச்சிருக்கிற 40 மாடுகளும் 40 மாடுகளும் 5 காளைகளும் எங்க சொந்த யூஸுக்காக நாங்க வச்சிருக்கிறதானுங்கண்ணா. எதுவுமே விற்பனை கிடையாதுங்கண்ணா. சரி. ஆனா வந்து பார்வையிடுறவங்களோ வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களோ வந்து பார்க்கலாம். ஆனா இனச்சேர்க்கைக்கு மாடு கொண்டாடுறவங்க யார் வேணா எப்போ வேணா கொண்டாடலாங்கண்ணா. அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஃபார்மை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வரலாங்கண்ணா. பார்த்துட்டு போலாங்க. சரி. இப்போ நம்ம காளைகள் வந்து இனச்சேர்க்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்கண்ணா? ஆனால் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்கண்ணா. சரி. எல்லா காளைகளுக்குமே ஒரே மாதிரி தானே? எல்லா காளைக்கும் 5 காளைக்கு ஒரே இதாங்கண்ணா, 1000 ரூபா தாங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம எருமை பார்த்தீங்கன்னா முர்ரா எருமையிலேயே கொஞ்சம் ஜெய்ஜெண்டிக்கான பயங்கரமான பெருசான ஒரு எருமை வச்சிருக்காங்கண்ணா. அந்த எருமை எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னா அந்த எருமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த எருமை வந்து நம்ம நார்த் ஹரியானா போய் எடுத்துகிட்டு வந்தேங்கண்ணா. கண்ணுக்குட்டியில் நான் எடுத்துகிட்டு வந்தேங்கண்ணா. நான் வாங்கிட்டு வரும்போது 1,10,000 எடுத்துகிட்டு வந்தேங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு 5 வருஷம் ஆகுதுங்கண்ணா. அது பியூரா இனச்சேர்க்கைக்காக வச்சிருக்கேங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறவங்க வந்து இனச்சேர்க்கை செஞ்சுக்கலாங்கண்ணா. முறால பியூர் முறா
புறா நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்கண்ணா. சரிங்க. எருமை இவ்வளோ பெருசாக வந்து நம்ம வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். இந்த எருமை வந்து நான் இப்போ தான் நானே நேரில் பார்க்குறேன். இவ்வளோ ஹைட்டாக இருக்கிற ஒரு காளையான எருமை. இது கூடவே வந்து பெண் எருமையும் வச்சுருக்கோம். அந்த எருமையினுடைய வயசு என்னங்கன்னா அது எவ்வளோ நாளாக வச்சுருக்கோம், அந்த எருமை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு அதை சொல்லுங்கள். ஆனால் அந்த எருமை வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க வாங்கிட்டு வந்தாங்கண்ணா. ஒரு வருஷம் கூட இருக்காது, ஒரு 7 மாதம் இருக்குங்கண்ணா. சரி. இப்போ வாங்கிட்டு வந்து அது ஆக்சுவலாக ரொம்ப சென பண்ண முடியாமல் கொடுத்தாங்கண்ணா. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து சென பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. அப்புறம் பால் கரைக்காக நம்ம எப்பவுமே முதல்ல ஃபார்ம் வச்சுருந்தாங்கண்ணா. இப்போ நம்ம பால் கரைக்காக 7-8 எருமை வச்சு கறந்து ஊற்றிக்கிட்டு இருந்தாங்கண்ணா. இப்போ வந்து ஒரு 3 எருமை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறேங்கண்ணா. சரி சரிங்க. இப்போ அந்த எருமை வந்து இப்போ எவ்வளோ பால் கறக்குதுங்கண்ணா அந்த பெரிய எருமை? அது இப்போ கறவை இல்லைங்கண்ணா. இப்போ வந்து செனை ஒரு 60-65 நாள் சென்னையில் இருக்குங்க. இப்போ கறக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ கறக்குங்க? கறக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 10 லிட்டர் கறக்கணுங்கண்ணா. சரிங்க. நம்ம கறந்தது இல்லைனாலும் நம்மளுக்கு தெரியலிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ தான் நம்ம ஒரு வருஷம் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 10 லிட்டர் அதோட சைஸுக்கு ஒரு 10 லிட்டர் கூட கறக்கலைன்னா அப்புறம் அந்த எருமை இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தாங்க. ஆனால் இப்போ நம்ம எருமை காளைகள் வந்து எருமைக்கு வந்து காலை சேர்த்தணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வாங்குறாங்கன்னா அது எப்போ உங்களுக்கு தொடர்பு போடலாங்கண்ணா? ஆனால் அது எருமைக்கு இனச்சேர்க்கைக்கு 2000 வாங்கிட்டு இருக்கிறாங்கண்ணா. சரிங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க கொஞ்சம் நல்லா எருமை சைஸ் இருக்கிற எருமையாக கொண்டு வந்தீங்கன்னா இனச்சேர்க்கைக்கு ஈஸியாக இருக்குங்கண்ணா. கொஞ்சம் ரொம்ப சின்ன எருமை நாட்டு எருமைக்கெல்லாம் விட முடியாதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இந்த எருமையை வந்து நம்ம அழகு போட்டிக்கெல்லாம் பயன்படுத்திருக்கீங்களாண்ணா? பெரிய ஆனால் நம்ம அழகு போட்டி தமிழ்நாட்டிலாம் எங்கேயும் கிடையாதுங்கண்ணா. நார்த்து கொண்டு போனால் பயன்படுத்தலாங்கண்ணா. நம்ம ஊரில் எதுவும் அழகு போட்டிலாம் கிடையாதுங்கண்ணா. சரிங்க. அதனால நம்ம எங்கேயும் கொண்டு போகிறது இல்லைங்கண்ணா. சரிங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது எப்படின்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒரு செட்டுக்குள்ளே வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. யாருக்குமே வச்சிருக்கிறதே தெரியல. ஆமாம். இது தெரிய வந்தால் தான் இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் எந்த வீடியோ போடுறது இல்லைங்கண்ணா. போடவும் மாட்டாங்கண்ணா. சரி நாமளும் ஒரு போட்டு வச்சா ஒரு ஞாபகம் இருக்கட்டுங்கிறக்காக தான் உங்களை கூப்பிட்டு இது பண்ணியிருக்கிறேங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த இதெல்லாம் வேணும்னா உங்களை எப்படி வந்து தொடர்புலாம் உங்கள் தொடர்புன்னு சொல்லுங்கண்ணா. ஆனால் இதெல்லாம் தொடர்புன்னு என்னோட தொடர்பு எண் வந்து 90 80 41 82 99ங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நம்ம நாட்டு மாட்டு காளைகள் வந்து நம்ம எல்லாமே நம்மள்ட்ட இருந்த காளைகள் தானங்கண்ணா, இல்லை வெளியிருந்து வாங்கிட்டு வந்த காளைங்களா? ஆனால் இப்போ அதாவது நம்மகிட்டன்னு வாங்கினது கன்றுலேருந்து வாங்கின கன்றுன்னு ஒரு காலையில் மட்டும்தாங்கண்ணா. எல்லாமே வெளியிலேருந்து எடுத்தது, நம்ம பில்டிங்காக வேணுங்கிறக்காக எடுத்த காலை. எந்த வயசில் எடுத்துகிட்டு வந்தீங்கண்ணா? ஆனால் எல்லாம் 2 பல்லு 4 பல்லு இப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணா. இப்போ நமக்கு பின்னாடி நிற்கிது இந்த காலை வாரிங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 4 வருஷமாக வச்சுருக்கிறேங்கண்ணா. சரிங்கண்ணா. இது பல்லு சேர்ந்துருச்சுங்கண்ணா. இருக்கணும் இது வயசு ஒரு 6-7 வயசுக்கு மேலே இருக்குங்க. சரி சரிங்க. இது நம்ம எடுத்துகிட்டு வரும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தது இல்லைங்கண்ணா? இதை எடுத்துகிட்டு வந்து 4 வருஷம் ஆகுதுங்கண்ணா. சரிங்க. இப்போ இந்த நம்ம நாட்டு மாடுகளுக்கு இப்போ ஜெர்சி மாடுகள் இந்த மாதிரி மாடுகளுக்குலாம் வந்து ஊசி மூலமாக வந்து அதை கருவுரை செய்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டு மாடுகளுக்குமே அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை இந்த காளைகள் மூலமாக பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் நாட்டு மாடுகளுங்கிறக்காக சொல்லலைங்கண்ணா. எந்த மாடுகளாக இருந்தாலும் நீங்கள் ஊசி மூலம் அவாய்ட் பண்ணுறதை விட காளைகளை வச்சு இது பண்ணுறது வந்து இயற்கை முறையில் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்துங்கண்ணா. ஏன்னா நீங்கள் ஹச்சப்பாக இருந்தாலும் சரி ஜெர்சியாக எந்த மாடுகளாக இருந்தாலும் சரி ஊசி போடுறத தவிர்த்து பக்கத்தில் ஏதாவது காளை இருந்ததுன்னா இனச்சேர்க்கை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மாடு எண்ணுங்க ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்குங்கிறது என்னோட கருத்துங்க. இந்த செனை பிடிக்கிற தொந்தரவு ஹார்மோன் பிரச்சனைலாம் வராமல் இருக்குங்க. சரிங்க. அதாவது இப்போ வர்ற மாடுகளுக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனை வராமல் இருந்தாலும் அதுக்கடுத்து வர கண்ணுக்குட்டிகளுக்கு அந்த பிரச்சனை வருங்கண்ணா. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் எந்த சச்சப் காளையோ எருமைக்கடாவோ இல்லை காங்காயங்காளையோ எது இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கிற காளைகளை கொண்டு சேர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். சரி சரிங்க. ஆனால் இப்போ காளைகள் இப்போ நம்ம என்ன தான் இனச்சேர்க்கை பண்ணாலும் நம்ம பசுமாடுகளை வந்து ஒரு தரமாக ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது தான் ஒரே டைம்லேயே அது வந்து கருவுரை செய்யுது. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4 தடவை 3 தடவை நம்ம காளைக்கு சேர்த்துனாலுமே கூட கருவுரில் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இந்த கரெக்டாக கருவுறணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான உணவு முறை கொடுக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்க? ஆனால் உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் கம்மியாக பச்சை மேற மாடுகளாக இருந்துன்னா மினரல் மிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருங்கண்ணா. சரிங்க. இப்போ நீங்கள் மினரல் மிக்ஸ் பவுடர் கொடுக்கலாம், ஏதாவது டோட்டா விட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கலாங்கண்ணா. அதாவது இயற்கையான முறையில் மேய்ச்சல் முறையில் போயிட்டு வர்ற மாடு இப்போ செனை பிடிக்கிற தொந்தரவு வராதுங்க. அதே மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் காலை சேர்த்து இது பண்ணிட்டு இருக்கிற மாடுகளுக்கு இந்த தொந்தரவு வராதுங்க. ஊசி போடுவாங்க, 2 தடவை ஊசி போடுவாங்க, அது ஹார்மோன் வந்து அன்பேலன்ஸ் ஆயிருங்க, திரும்ப வந்து காலை சேர்த்துவாங்க. அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுனால அது என்ன ஆகிறது தெரியாமல் சில மாடுகள் அப்படி போகிறதாங்க. சில பேர் வந்து காலைக்கு வரதே பார்த்துக்க மாட்டாங்க. சில மாடுகள் சைலண்ட் ஹீட்டில் வரும், காலைக்கு வருதா இல்லையானே தெரியாத அளவுக்கு இருக்குது. அதை நீங்கள் மருத்துவர் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒன்று காலைக்கு வந்து மேலே மாட்டு மேலே ஏறாதுங்க, குழாயும் உடைக்காது, அது பாட்டுக்கு அமைதியாகவே இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற மாடுகளையெல்லாம் நீங்கள் மருத்துவர் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அக்கறையாக பார்த்தீங்கன்னா தான் அந்த எந்த மாடுகளையும் நீங்கள் இது பண்ண முடியும். மாடு வச்சிருக்கிறப்ப எப்படிங்க நான் மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ ஒரு மாடு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகுதுனோவோ இல்லை அதுக்கு எதனா ஒன்று சோர்வாக இருக்குது, காய்ச்சல் வருது, அந்த மாதிரினா எப்படி 40 மாட்டு எப்படி நீங்களே ஒரே ஆளே மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆனால் நானும் இன்னொரு அண்ணன் நம்ம 2 பேர் இருக்காங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறேங்கண்ணா. ஆக்சுவலாக நாங்கள் குரங்காடு இருக்கிறதுனால அதுக்குள்ள முடுக்கி விட்ருவோங்கண்ணா. காலையில் முடுக்கி விட்டோம்னா நைட்டு தான் வருவாங்கண்ணா. பெரும்பாலும் காங்கேய மாடுகளுக்கு மருத்துவ இது வந்து ரொம்ப குறைவுங்கண்ணா. பெரும்பாலும் எதுவுமே எந்த பிரச்சனையும் வராதுங்கண்ணா. அதனால நீங்கள் ஹச்சப் மாடுகளாக இருந்தால் நீங்கள் மருத்துவ உடனே வரணும் போனால் இது அந்த பிரச்சனை வராதுங்கண்ணா. நாட்டின மாடுகளுக்கு பொறுத்தவரையில் எந்த ஒரு பெரிய இது வராதுங்க. இந்த வெய்ய காலத்தில் அம்மை மட்டும் வருங்கண்ணா, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. இந்த காய்ச்சல் தொந்தரவு அந்த மாதிரிலாம் காய்ச்சல் தொந்தரவுலாம் பெருசாக வராதுங்கண்ணா. சரிங்க.
இப்போ சிந்து மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மடி நோய் வருது, குழாம் நோய் வருது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம நாட்டு மாடுகளுக்கு அந்த மாதிரி எதனா நோய் வருங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கண்ணா, நான் மடி நோயெல்லாம் வர்றது ரொம்ப ரேருங்கண்ணா. நாட்டு மாடுகளுக்கு மடி நோய் வர்றது ரொம்ப ரேருங்கண்ணா. ஆனால் நாட்டு மாடுகளுக்கு குழாம் நோய், மடி நோய் எதுவுமே ரொம்ப ரேராக தான் வருங்க. இப்போ வரைக்கும் இந்த 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் மட்டும் வந்துட்டு இருக்குதுங்கண்ணா. அதுவுமே ஒரு சில மாடுகளுக்கு தான் வருதுங்கண்ணா. ஒரு தடவை அம்மா வந்துட்டு அது திரும்ப அந்த மாடுகளுக்கு வர்றது இல்லைங்கண்ணா. சரிங்க. இப்போ அதுக்கு வந்து தடுப்பூசி அந்த மாதிரிலாம் முன்னாடியே போடுவாங்களா? போட்டுக்கலாங்கண்ணா. தடுப்பூசி போய் போடுறாங்கங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனையே வராதுங்க. நீங்கள் எல்லா மாட்டுக்கு போட்டுட்டு இல்லை, நாங்கள் கம்பல்சரி போட்டுக்குவோம். வேக்சின் மட்டும் கரெக்டாக பண்ணிக்குவோங்கண்ணா. எப்போங்கன்னா வருஷத்தில் ஒன்றுங்களா? 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த கோமாரிக்கு பண்ணுவாங்கண்ணா. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதுக்கு அம்மைக்கு போட்டுக்குவோங்கண்ணா. சரி சரிங்க. இப்போ நம்ம குடல் புழு நீக்கம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கண்ணா, அது மாதிரி நம்ம மாடுகளுக்கு பண்ணுறோமாங்கண்ணா? அது எப்படிங்கண்ணா? நான் குடல் புழு நீக்கம் டிவாமிங் பண்ணிட்டு தான் இருந்தேங்கண்ணா. சரிங்க. இப்போ பெரும்பாலும் கத்தாழை கொடுக்கறது நல்லதுங்கிறதுனால நாங்கள் கத்தாழை கொடுத்துக்குவோங்கண்ணா. சரி சரிங்க. கத்தாழை கொடுக்கும்போது நான் டிவாமிங் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஆக்சுவலாக மாத்திரையை போகிறத விட கத்தாழை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்கண்ணா. மாடுகளும் நல்லா இருக்குங்க. சரிங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்க 40 மாடுகளுமே வந்து நம்மள்ட்டே இருந்த மாடுங்களா, இல்லை இப்போ கண் மூலமாக வந்ததுங்களா, இல்லை வெளியிருந்து வாங்கினதுங்களா? இல்லை, நம்ம இடையில கொஞ்சம் மாடு வெளியில் வாங்கினதுங்கண்ணா. அப்போ நம்மகிட்டே இருக்கிற மாடுகள் இருக்குதுங்கண்ணா. ரொம்ப நாளாக நம்மகிட்டே இருக்கிற மாடுகள் இருக்குதுங்கண்ணா. எல்லாம் கலந்து இருக்குதுன்னு வைங்களேன். சரி சரிங்க. இப்போ வெளியிலிருந்து வாங்கின மாடு எவ்வளோ விலையிலிருந்து எவ்வளோ விலை வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கண்ணா? நாங்கள் அதிகபட்சா வந்து ஒரு 50,000 இருந்து ஒரு 1,50,000 ரூபாய்க்குள்ளே வாங்கியிருக்கேங்கண்ணா மாடு. சரிங்க சரிங்க. இப்போ காளைகளுமே வந்து இப்போ வெளியில் வாங்கின காளைகள்லாம் எவ்வளோ ரேட் வரைக்கும் வாங்கியிருக்கீங்கண்ணா? ஆனால் ஒரு 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபாய்க்குள்ளே வாங்கியிருக்கேங்கண்ணா. அதுக்கு மேலே வாங்கினது இல்லைங்க. அவ்வளோ விலை வரைக்கும் வாங்கியிருக்கீங்க? ஆமாங்கண்ணா. நம்ம இருக்கிற காளையும் எங்களுக்கு பிடிச்சி போய் வாங்கினேங்கண்ணா. நாங்கள் கம்பல்சரி யாருமே அந்த வேலைக்கு வாங்கணும்னு சொல்ல வரல. நாங்கள் பிடிச்சதுனால வாங்கியிருக்கோங்க. இப்போ நார்மலாக வந்து காளைகள் வந்து ஒரு 1,50,000 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாக்குள்ளன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 4 to 5, 6 வாங்கியிருக்கிற போது அது எந்த முறைப்படி வாங்கியிருக்கீங்க? அது எதனால் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க? ஆனால் அது உடல் அமைப்பு, தோற்றம் பார்க்கறதுக்கு அவ்வளோ காங்கேயத்தில் நீங்கள் பார்க்காத பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதனால வாங்கியிருக்கேங்கண்ணா. சரிங்க. எங்களுக்கு பிடிச்சதுங்கண்ணா. அதனால வாங்கியிருக்கேன். சரிங்க. இப்போ சுழி பார்க்கறது அப்படின்னா நம்ம நாட்டு மாடுகளுக்கு எந்த மாதிரி சுழி பார்ப்போங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி சுழி பார்த்து நாட்டு மாடுகள் காளைகள் வாங்கியிருக்கீங்க? ஆனால் நீங்கள் இந்த கேள்வி எங்கிட்ட கேட்கறத விட நாங்கள் சுழியே பார்க்க மாட்டோங்கண்ணா. அதனால நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் எங்கிட்ட கேட்கறது. ஒன்று வந்து புங்கனூர் குட்டைங்கண்ணா, ஒன்று வெச்சூர் குட்டைங்கண்ணா, இன்னொரு கிராசர் ரோடு குட்டைங்க. 2 கேரளா குட்டைங்கண்ணா, ஒன்று வந்து புங்கனூர் குட்டைங்கண்ணா. சரி, அது தஞ்சாவூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் இல்லை, அது வெச்சூர் குட்டை, கேரளா பாண்டுங்கண்ணா. சரி சரிங்க. இப்போ அந்த மாதிரி எதுக்காக வச்சிருக்கீங்கன்னா 2-3 மாடு இருக்குதுங்கண்ணா? எல்லாமே ஒரு இதுக்காக தான் வச்சிருக்கேங்கண்ணா. சரி, வாங்கன்ட்டு வாங்கினேங்க. இருக்கட்டும் அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ அதுகளுக்கு வந்து காளைகள்லாம் எப்படிங்கண்ணா? ஆமாம். இப்போ அதுக்கு மட்டும் ஊசி காளையை இல்லாத காரணத்தினால வச்சிருக்க முடியாதுங்கிறனால நாங்களே ஊசி போட்டுக்கிறேங்கண்ணா. வேற வழி அந்த இதுக்கு மட்டும் ஊசி போட்டுக்கிறேன். ஒன்றுக்கு மட்டும் ஊசி போட்டுக்கிறேன். பர்கூருக்கு மட்டும் காளை இங்கே இல்லைங்கிறதுனால ஊசி போட்டுக்கிறேங்கண்ணா. நான் இப்போ இந்த மாடுகளில் வர பால்களை வந்து 40 மாடுகளும் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மாடு பால் கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 20 மாடு கறக்கிற பாலை நீங்களே வச்சுக்கிறீங்களா, இல்லை கண்ணுக்குட்டிக்கே விட்டுறீங்களா, விற்பனை செய்கிறீங்களா? ஆனால் 20 மாடு பால் கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கண்ணா. சரிங்க. அதில் 20 மாட்டில் ஒரு 4-5 மாடு தான் கொஞ்சம் பால் கறக்கிற மாதிரி இருக்குதுங்கண்ணா. ஒரு 15 மாட்டில் கறக்க முடியாதுங்கண்ணா. அதனால எல்லாம் கண்ணுக்குட்டி தான் மேக்ஸிமம் ஓட்டுங்கண்ணா. சரிங்க. இப்போ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற மாடுல எந்த மாடு வந்து அதிகமாக பால் கறக்கும்? ஒன்று காங்கேய மாடுனா குறிப்பிட்ட ஒரு சில ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எங்கிட்ட இருக்கிற மாடுலேயே அதிகபட்ச லிட்டர் பால் கறக்கிறது ஒரு 3 லிட்டர் கறக்குங்கண்ணா. சரிங்க. அது போக கண்ணு விட்டுங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் கறந்த மாட்டில் அதிகங்கண்ணா. சரிங்க. அப்புறம் 4 லிட்டர் கறக்க 5 லிட்டர் கறக்குங்களா எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு 3 லிட்டர் அதிகமாக கறந்த மாடு தான் நான் வச்சிருக்கேங்கண்ணா. 1 லிட்டர் கறக்கிற மாடு கூட இருக்குது. ஆனால் 1/2 லிட்டர் கறக்கிற மாடு கண்ணுக்கு மட்டும் இருக்கிற மாடு கூட இருக்குதுங்கண்ணா கிட்ட. பொய்யானுங்கண்ணா சொல்லுவாங்க. சரிங்க. மொத்தமே 1 லிட்டர் தான் கறக்கும். ஆனால் மொத்தமாகவே கண்ணுக்கே பால் பத்தாத மாடுகளே இருக்குதுங்க. நாங்களே பால் வேற மாட்டில் கறந்து கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்கண்ணா. அந்த மாதிரி இருக்கிற மாடுகளும் இருக்குதுங்கண்ணா. ஒரு சிலது பாலே இருக்காதுங்கண்ணா. சரிங்க. ஆனால் இப்போ இந்த பாலை வந்து நீங்கள் கறந்து வந்து வெளியில் சேல்ஸ் பண்ணும்போது லாபம் இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் அதை பண்ணுறது இல்லைங்க? ஆனால் நாங்கள் ஒரு ஹாபிக்காக தான் வச்சுருக்கேங்கண்ணா. நாங்கள் ஆக்சுவலாக இது பிஸ்னஸாக பண்ணீங்கன்னா நீங்கள் அதை வந்து கறந்து விற்கலாங்க. நாங்கள் எங்கள் ஆசைக்கு வச்சிருக்கிறதுனால அதை நாங்கள் கண்ணுக்குட்டி நல்ல முடியாக வளர்த்துவோங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த நாட்டு மாடுகள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாலும் விற்பனை இல்லை, நீங்கள் மாடுகளும் வாங்கி வைக்கிறதும் கிடையாது, இருக்கிற மாடு அப்படியே தான் நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. இந்த மாடுகள் மூலமாக உங்களுக்கு எந்த விதத்தில் லாபம் கிடைக்குதுங்கண்ணா? மாடுகள் மூலமாக. ஆனால் மாடுகள் மூலம்னா நீங்கள் எந்த விதத்தில் லாபம் கிடைக்காதுங்கண்ணா. அதுதான் வந்து உண்மைங்க. ஆனால் செலவுலாம் இருக்குது இல்லைங்களா? செலவுகள் மட்டும் நாங்கள் அப்புறம் எங்களோட இதை கொஞ்சம் செலவுகளை பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு காடு தோட்டம் இருக்கிறதுனால அதில் மேவுக்கு முடிக்கிறேங்கண்ணா. அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு செலவு குறையுங்க. கொஞ்சம் செலவு தானுங்கண்ணா. செலவு இல்லாமலாம் இல்லைங்க. அப்புறம் எங்க அது ஆசைக்கு வச்சிருக்கிறதுனால நாங்கள் செலவு பண்ணி அவ்வளோதாங்க. ஆசைக்கு வச்சிருக்கும் போது அப்புறம் அது செலவு பார்க்கக்கூடாதுங்க. சரி. ஆனால் இப்போ நாட்டு மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நாட்டு மாடுகள் புதுசாக வாங்கி வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான மாடுகள் வந்து வாங்கி வளர்க்கும் போது நல்லா இருக்குங்க? அதாவது இந்த வயசில் வாங்கணும், இத்தனை பல்லு போட்டு வாங்கின மாடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்குங்கண்ணா? ஆனால் நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கண்ணா. அழகில் நல்ல மாடாக சிறந்த மாடாக வாங்கலாங்கண்ணா. சரி. ஆனால் இந்த வயசில் தான் வாங்க நல்லா இருக்கும். ஒரு சிலர் கண்குட்டியிலேருந்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் வளர்த்தும் போது அது பிரசவ 2.5 வயசில், அதுக்கப்புறம் தான் ஒரு 3 வயசில் தான் கண்ணு போடுங்கண்ணா. 3-3.5 வயசில் போடும்போது உங்களுக்கு கூட நல்லா பழகி அட்டாச் ஆகிக்கிங்க. பிரச்சனை கிடையாது.
கிடையாது. நீங்கள் அதாவது ஏற்கனவே கண்ணு போட்டு அங்கேயே கண்ணு போட்டு வாங்கிட்டு வர மாடுகளை விட நீங்கள் கண்ணுக்குட்டியிலிருந்து வளர்த்துறது தான் கொஞ்சம் சிறந்த நல்லா இருக்குங்க. சரிங்க. ஆனால் இப்போ நம்மள்ட்ட இருக்கிற 5 காளைகளில் உங்களுக்கு எந்த காளை வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சமான காளை, எந்த காளைகள் வந்து ஒரு சாதுவாக இருக்கும், எந்த காளையில் வந்து ஒரு ஒரு புதிய விதமான ஒரு அனுபவம்னா உங்களுக்கு எப்படி எதுக்குண்ணா? ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்தமான காளை நம்ம பின்னாடி நிற்கிறாரு வருங்க இவர் தான். சரி, அங்கே ஜெய்சாண்டிக்கு அங்கே ஒன்று இருக்குதுங்கண்ணா. ஆனால் அது என்ன ஜெய்சாண்டிக்கு இருந்தாலும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச காலை இதுதாங்கண்ணா. ஆனால் இதில் டபுள் மடங்கு இருக்குதுங்கண்ணா. அது டபுள் மடங்கு இருக்கட்டுங்கண்ணா. ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச காலை பின்னாடி நிற்கிறாரு வருங்க இவர் தானுங்க. சரிங்க. ஆனால் இவர் கொஞ்சம் குறும்பு தானுங்கண்ணா, நம்மளை தவிர வேற யாரையும் பிடிக்கிற விட மாட்டார். அதுவே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. ஆனால் இப்போ நீங்கள் 5 காலை வச்சிருக்கும் போது எல்லாமே நீங்கள் ஒரே ஆளை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா, இல்லை அதை பிடிக்கிறதுக்கு என்ன கூட ஆள் இருந்தால் தான் பிடிக்க முடியுமா, இல்லை பாய்ச்சல்லாம்? இல்லை, நான் ஒரு 2-3 காளைகள் வந்து பிரச்சனை இல்லைங்கண்ணா, நம்மளே பிடிச்சிக்கலாங்கண்ணா. ஒரு 2 காலை மட்டும் கொஞ்சம் பாய்ச்சலுங்கண்ணா. அதை மட்டும் இப்போ காலையில் ஒரு பையன் வருவாப்பிள்ளைங்க நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு. அந்த பையன் இருக்கும்போது அவுத்து கட்டிக்குவோம். திரும்ப அந்த பையன் இருக்கும்போது நைட் அவுத்து கட்டிக்கும். சாயந்தரம் சாயந்தரம் வருவாப்புல. ஆள் வச்சு தான் இன்னொரு வரும்போது நம்ம பிடிச்சு கட்டிக்கிறது போகிறது வரது அப்படி பண்ணிக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு ஆள் இல்லைன்ற பஸ்ஸில் அதுக்கு எப்படிங்கண்ணா? யாரோ ஒருத்தங்க பசங்க இருப்பாங்கண்ணா. ஆள் இல்லாமல் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா கூட ஃபோன் பண்ணி வர சொல்லி அவுத்து கட்டிக்கலாங்க. சரிங்க. இப்போ காலையில் வந்து உங்களுக்கு பாய்ச்சல் பாஞ்சதெல்லாம் உண்டுங்களா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஒரு 2 அந்த ஒரு 1.5 கொம்பு பார்த்தீங்க இல்லைங்கண்ணா, அது என்ன ஒரு 2 வாட்டி தூக்கி போட்டுருச்சுங்க. கண்ணுக்குட்டியிலிருந்து ஒரு தூக்கி போட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தூக்கி போட்டுதுங்கண்ணா. ஆனால் என்ன தூக்கி போட்டாலும் விட்டுருங்க, தெரிஞ்சவன் தான் அப்படின்ட்டு 2 தடவை குத்திட்டு அப்புறம் விட்டுருங்க. சரிங்க. காயமெல்லாம் ஆனது உண்டு? காயமெல்லாம் இல்லைங்கண்ணா, காயமெல்லாம் ஆனது இல்லைங்கண்ணா. ஆனால் இப்போ நம்ம 5 காளைகள் வச்சிருக்கும் போது எல்லாமே நல்லா பயங்கரமாக இருக்குது. இது நம்ம போட்டிக்கோ இல்லை அழகு போட்டிக்கு அந்த மாதிரி கொண்டு போயிருக்கீங்களா? அதெல்லாம் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எந்த அழகு போட்டி கொண்டு போனது இல்லைங்கண்ணா. சரிங்க. இப்போ ஏங்க நான் கொண்டு போகலைங்கன்னா என்ன காரணம்? ஆனால் நாங்கள் அந்த அழகு போட்டியில் பெரும்பாலும் கொண்டு வரது விரும்புறது இல்லைங்கண்ணா. சரிங்க. ஆனால் இந்த வருஷம் கண்ணபுரம் தேர் நடந்தது. அங்கே அழகுக்கு வந்து மாடுகள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விற்கவே இல்லை, அழகுக்கு மட்டுமே கொண்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய்? நாங்கள் எந்த இது கொண்டு வர மாட்டாங்கண்ணா. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எருமை கடாயை மட்டும் கொண்டு வரலான்ட்டு கொண்டு வந்தாங்கண்ணா. எங்கேங்கண்ணா? கண்ணபுரத்துக்கு தாங்கண்ணா. அதுக்கு மேலே இப்போ அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மாதிரி கொண்டு வரதெல்லாம் கொஞ்சம் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. அதனால் நாங்கள் வீட்டிலேயே வச்சு. நீங்கள் அங்கே போனப்போ தான் அந்த வீடியோ போட்டதுங்களா? அந்த வீடியோ போட்டிருப்பாங்கண்ணா, நிறைய பேர் எடுத்து போட்டிருப்பாங்க. சரிங்க. நீ அடுத்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கண்ணா? ஆனால் வர மாதிரி இருந்தால் சொல்கிறேங்கண்ணா. சரிங்க. ஆனால் இப்போ நம்ம இப்போ இவ்வளோ இதுக்கு முன்னாடி வந்து மாடுகள் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்களா, இல்லை இப்போ தான் அதிக மாடு வச்சுருக்காங்களா? இல்லைங்கண்ணா, நான் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 10 மாடு குறையெல்லாம் வச்சுக்கிட்டே தாங்கண்ணா இருக்கிறோம். சரிங்க. காலையிலுமே 3 காலை இருந்ததுங்கண்ணா. இப்போ எக்ஸ்ட்ரா 2 காலை வாங்கினுங்கண்ணா. மொத்தம் 5 காலை இருக்குதுங்கண்ணா. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் பண்ணையில் எத்தனை மாடுகள் இருக்குங்கண்ணா? ஆனால் எங்களோட நிலைமை இதே மாதிரி இருந்ததுன்னா எல்லா மாடுகளும் இருக்குங்கண்ணா. அதை வந்து உறுதியாக சொல்ல முடியாதுங்கண்ணா. சரிங்க. இப்போ நம்ம பண்ணையிலே இருக்கிறதுல விலை உயர்ந்த காளை எது, விலை உயர்ந்த மாடு எதுங்கண்ணா நீங்கள் வாங்கினதில்? ஆனால் விலை உயர்ந்த மாடு வந்து காலை வந்து நீங்கள் அந்த பெரிய ஜெய்சாண்டிக்கா இருக்குன்னு சொன்னீங்களா, அதுதாங்கண்ணா. அவர் பேர் ஜெயிலர். அவர் தான் இருக்கிறதுலே பெரிய ஆளுங்கண்ணா. சரிங்க. அவர் தான் விலை அதிகமாக வாங்கினுங்கண்ணா. மாடுகளில் வந்து நீங்கள் ஒரு குறா மாடு ஒன்று பார்த்துருப்பீங்க. எதுங்கண்ணா? அது அந்த காட்டுக்குள்ளே நிற்கிதுங்கண்ணா. அதுதான் விலை அதிகங்கண்ணா. சரி. எவ்வளோங்கண்ணா மாடு? அது 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினுங்கண்ணா. மாடு மட்டும்? ஆமாங்கண்ணா. ஆனால் இப்போ மாடுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்த வீடியோவில், அங்கே எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே மாடு 3 தடவை 4 தடவை வந்து 2 கன்று போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பண்ணையில் அந்த மாதிரி மாடுகள் எதனா இருக்குதா? ஆனால் இது வரைக்கும் நம்ம பண்ணையில் 2 கன்று போட்டதா இல்லைங்கண்ணா. எதுவுமே போடலைங்கண்ணா. சரிங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச இடங்கண்ணா, வேறங்கண்ணா அந்த மாதிரி போடுறதெல்லாம் வாய்ப்பு இருக்குதாங்கண்ணா? போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துருக்குறேங்கண்ணா நானும். ஆனால் நம்ம பண்ணையில் இந்த மாதிரி 2 கன்று போட்டது இல்லைங்க. ஆனால் அங்கே வந்து அவர் பேசினது, அவர் ஐயா சொன்னது என்னன்னா 3 தடவை கன்று போட்டுருச்சு, இப்போ 4ஆவது டைம் கன்று போட போகுது. 3 தடவையுமே வந்து 2 கன்று தான். இல்லை, அவங்க பண்ணையில் எப்பவுமே கொஞ்சம் ஆக்சுவலாக 2 கன்று போடுங்கண்ணா. போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த ஜெனட்டிக்கில் அந்த காலை வந்து அந்த மாடு பசுமாடு வந்து 4 வருஷமா 5 வருஷமா வச்சிருக்கதா? இல்லை இருக்குங்கண்ணா. அவங்களோட ஜெனட்டிக்கில் எப்பவுமே 2 கன்று போடுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நாங்கள் அவங்களோட காலையில் ஒன்று வயதான காலையில் ஒன்று வச்சிருக்கேங்கண்ணா. அதை நான் என்ன காட்சிப்படுத்த விரும்பலைங்கண்ணா. ரொம்ப வீக்காக இருக்குதுங்க, அதனால காட்சிப்படுத்த விரும்பலைங்க. சரிங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்க. நம்ம திரும்ப வந்து ஒரு தடவை வீடியோ எடுக்கும்போது பாருங்க. சரிங்க. இப்போ பொதுவாக மாடு வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் 20 லட்சம்லாம் சொல்கிறாங்க. மாடு காலைகளுமே அதுக்கு மேலேயே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? உங்களுடைய கருத்து என்னங்கண்ணா? நான் அவ்வளோ வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, நான் 10 லட்சத்துக்கு மாடு வாங்கியிருந்தா நீங்கள் சொல்லலாங்க. சரிங்க. நான் வாங்க மாட்டேங்க. சரிங்க. அப்புறம் அதுதான் கருத்துங்க. சரிங்க. இப்போ அவ்வளோ காசு போட்டு வாங்குறேன்னு நினைக்கிறவங்களோ, இல்லை விற்கணும் அவ்வளோ விலைக்கு இப்போ வந்தால் விற்கணும், அந்த விலை வந்தால் தான் கொடுப்பேன்னு நினைக்கிறவங்களோ நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கண்ணா? ஆனால் அது நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. ஏன்னா அவங்க பொருள் எடுத்திருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. நம்ம அதை கருத்தாக சொல்ல முடியாதுங்கண்ணா. சரிங்க. பிடிச்சிருந்தா வாங்கிக்க வேண்டியதாங்கண்ணா, இல்லைன்னா விட்டுற வேண்டியதாங்க. அது தேவையில்லாமல் நம்ம கருத்தே பேசுறதுக்கு எதுவும் இல்லைங்க. அவங்க போடுறாங்க. நீங்கள் 10 லட்சத்துக்கு ஒர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா போய் வாங்கிக்க வேண்டியதா, இல்லை வேண்டாம்னா விட்டுற வேண்டியதாங்க. ஆனால் இப்போ மாடுகள் காளைகள் மட்டும் வச்சு ஒரு 3 காளைகளோ 4 காளைகளோ வச்சு இனச்சேர்க்கைக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. இந்த ஒரு 3 காளைகள் 4 காளைகள் வச்சு இனச்சேர்க்கைக்கு மட்டும் பயன்படுத்தும் போது அந்த காளைகள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவு எவ்வளோ ஆகும்? நம்ம அது மூலமா எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும்? ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு கூட ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்க. ஆனால் நீங்கள் வந்து இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துறது மூலம் நீங்கள் வந்து காளைகளை மெயின்டைன் பண்ணுறதுனா நீங்கள் எப்படி இருந்தாலும் கை காசு போட்டு தான் ஆகணுங்கண்ணா. சரிங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பண்ணைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனச்சேர்க்கைக்கு மாடுகள் ரொம்ப குறைவு. இனச்சேர்க்கைக்கு மாடுகள் வந்தால் மட்டுமே அதோட செலவை சமாளிக்க முடியுங்கண்ணா. மாடுகள் வரலினா இது வந்து இப்போ நாங்கள் வந்து இனச்சேர்க்கைக்கு மாடுகள் வரும்னு சொல்லி நாங்கள் காளைகள் வச்சிருக்கிறது இல்லைங்கண்ணா. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் தேவைக்காக வச்சிருக்கிறேங்க. அதனால வந்து இது பண்ணுறது இல்லைங்க. எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை கணக்கு பார்க்கறது
இல்லைங்கண்ணா. எப்படியும் ஒரு காலைக்கு ஒரு பருத்தி கொட்டை செலவு பண்ணி இப்படி ஒரு அளவுக்கு செலவு ஆயிருங்கண்ணா. கண்டிப்பாக அதான் வர்ற லாபத்தை விட செலவு அதிகமாக தான் ஆகும். லாபம்ங்கிறது பெருசாக இருக்காதுங்க. மாடுகள் வந்தால் லாபம், மாடுகள் வரலைன்னா செலவு தாங்க. இப்போ நம்ம மாடுகளுக்கு அடர் தீவனம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுனா என்னென்ன மாதிரி கொடுக்குறீங்கண்ணா? நாங்கள் பருத்தி கொட்டைங்க, சரிங்க, அப்புறம் தவிடுங்க, புண்ணாக்குங்க, இது மட்டும் தானே? இது மட்டும் தாங்க. இப்போ இனச்சேர்க்கை காளைகளுக்கு அதே தானுங்களா இல்லை எல்லாத்துக்கும் அதுதாங்கண்ணா. மாடுகளுக்கு தவிடு புண்ணாக்கு மட்டும் தாங்கண்ணா. காளைகளுக்கு எக்ஸ்ட்ரா பருத்தி கொட்டை கொடுப்பாங்கண்ணா. ஆனால் நம்ம காளைகளை வந்து இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துறோம் இல்லைங்கண்ணா? ஆமாம், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆனால் இனச்சேர்க்கைக்கு நம்ம பண்ணைக்கு எத்தனை மணி, ஒரு காலையில் 6 மணி டு சாயந்தரம் 6 மணி 8 மணி வரையில் என்ன வரலாங்கண்ணா. ஃபோன் பண்ணிட்டு வரலாங்கண்ணா. ஃபோன் நம்பர் இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வரலாங்கண்ணா. சரிங்க, எந்த காலை வேணுமோ அதை நாங்கள் தயார் பண்ணிக்குவோம். சரிங்க. இனச்சேர்க்கைக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கண்ணா. சரிங்க. காளைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அந்த காளைகள் தாங்க. சரிங்கண்ணா. மேலும் உங்களுக்கு இதை பற்றி தகவல் தெரியணும்னு நினைக்கிறவங்க, இல்லை மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களோ, அதை பற்றி எதனா ஒரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமாங்கண்ணா? கண்டிப்பாக தொடர்பு கொண்டு கேட்கலாங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்கண்ணா. சரிங்கண்ணா.